அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை துறை சேர்ந்த மூத்த சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி, பண்பலை, இணையதளம், வானொலி போன்ற அனைத்து துறை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது எனக்கு தேர்ட் மூவி. சுந்தரபாண்டியன், இது கதிர்வேலன் காதல், இந்த 2 திரைப்படங்களுக்கு பிறகு நான் டைரக்ட் பண்ணுற தேர்ட் படம். சத்திரியன். இந்த படம் முழுக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே கதையை நம்பி இறங்கின படம். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த சத்யஜித் நிறுவனம் டிஜி தியாகராஜன் சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன். ஏன்னா தியாக சார் ரொம்ப சீனியர். நாங்களாம் ஊரில் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் பேர் போட்டு படம் வரும். அந்த சத்யஜித் நிறுவனம் டிஜி தியாகராஜன்னாவே அந்த படத்துக்கு போயிடுவோம், இதயத்திலேருந்து எல்லா படமும். ஸோ அவர் ஊரில் போஸ்டரில் பேரை பார்த்து பழக்கம். அப்போ இருந்த பிரமிப்பு. தியாக சார்ட்ட போய் கதை சொல்லணுன்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்போதே எப்படி நம்ம போய் சொல்ல போகிறோம், ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பதட்டம் வந்துடுமே, நம்ம கதையை நேர்த்தியாக சொல்லிடுவோமா அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் ஃபஸ்ட்டு டைம் நான் சாரை மீட் பண்ணேன். சார் ஃபஸ்ட்டே கூல் பண்ணிட்டாங்க. பிரபார், அதெல்லாம் இல்லை, நீங்கள் மனசில் நினச்சிருக்க கதையை சொல்ல போகிறீங்க, அதனால் தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அங்கே கொடுக்க ஆரம்பித்த அந்த உற்சாகம் இந்த படம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நிற்கிறது வரைக்கும் குறையலை. ஸோ எல்லா நேரமும் எனக்கு ஃப்ரேம்குள்ளே வர்றதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் கேட்கும்போதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொடுத்துருக்காங்க சார். முழுக்க கதை. அதில் சார் என்னோட ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா கதை தான் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க போகிற இடம் பிரபாகர் அப்படின்வாங்க. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த தியாக சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் தியாக சாருடைய செந்தில் தியாகராஜன் சார், அர்ஜுன் தியாகராஜன் சார், 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதில் அர்ஜுன் சாருடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு. நான் ஃபஸ்ட்டு டேவில் நான் ஃபஸ்ட்டு ஒரு கதை வேறு கதை தான் சொல்லியிருந்தேன் சாருக்கு. அந்த கதை சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் விக்ரம் சார் அது இன்னொரு படத்தினுடைய சாயல் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்ட்டாங்க. நான் அவர்கிட்ட இது செகண்ட் கதை இல்லை, 3வது கதை சொல்லியிருக்கேன். தியாக சார் தெரியாமல் இன்னொரு கதை சொன்னோம், நானும் அர்ஜுன் சார்லாம் போய். அதுக்கப்புறம் 3rd கதை தான் இது. ஸோ சாப்பிட சொன்னும்போது 2வது கதை இது. கதை கேட்டவொடனே சாருக்கு பிடிச்சிருந்துச்சு. பிரபு சாருக்கு, விக்ரம் பிரபு சார் பிடிச்சிருந்துச்சு. ஸோ விக்ரம் சாருக்கு கதை பிடிச்சி ஓகேன்னு சொன்ன அந்த பாயிண்டில் தான் இந்த படம் ஆரம்பிச்சிச்சு. படம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த, அதாவது தயாரிப்பு தரப்புலையும் எனக்கு வேண்டியதையும் அங்கே கேட்டு அவங்ககிட்ட வாங்கி கொடுத்த, சார்கிட்டையும் சார் சொல்கிற விஷயங்களையும் எனக்கு சொல்லி இந்த படம் இன்றைக்கி நல்ல தூரம் நிற்கிது அப்படின்னா நிர்வாக தயாரிப்பாளர் ராகுல் அவருக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னும் தயாரிப்பாளர் சரவணன் சார். சார் எப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மேக்ஸிமம் தியாக சார் வர்றாங்களோ இல்லையோ, சரவணன் சார் வந்தாங்க, சாரோட பிரதர். படத்தோட ட்ரெய்லராக இருக்கட்டும், சின்ன சீக்வன்ஸ் பார்த்துட்டு, ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு, அவருடைய ரொம்ப நுணுக்கமான விமர்சனங்கள் எல்லாமே எங்களுக்கு நல்ல விதமாக கைட் பண்ணுச்சு எனக்கு. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தயாரிப்பாளர் தியாக சாருக்கு, செந்தில் சார், அர்ஜுன் சார், சரவணன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் இந்த 3வது படம் இயக்கி இந்த மேடையில் இருக்க காரணமான சசிகுமார் சார், எஸ்சி சபா சார், வெங்கடேஷ் சார், ஜெயரமேஷ் சார், அவங்க 4 பேருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய அழைப்புக்காக இங்கே வந்திருக்க அமித் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பேசணும், நான் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நான் அமித் சாரை தான் போய் பார்ப்பேன். தாஸ் சார் மூலமாக. நானும் தாஸ் சார் உடனே போயிடுவோம், வாங்கடா என்ன பிரச்சனை, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த என்னுடைய அழைப்புக்காக இங்கே வந்ததுக்காக நான் அமித் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். விக்ரம் பிரபு சார், சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு பிரபு சார் ஃபோன் பண்ணி படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. விக்ரம் பிரபு சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாங்கள் பேசுனது சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு தான் பேசணும். ஆனால் அது டைன் பாஸ் சார் தான் பேசுவாங்க. இடையில இப்போ நான் எங்கேயாவது இருக்கும்போது அவங்க கூப்பிடுவாங்க, நான் ஃப்ரீ சார் பார்க்கணும் போது பிரபு சார் இங்கே இருக்க மாட்டாங்க. அப்படியே போய்ட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில நான் தியாக சாரை மீட் பண்ணி, அர்ஜுன் சாரை மீட் பண்ணி சத்யஜித் நிறுவனத்துலையும் பேசிகிட்டு இருந்தேன். கடைசியில் இது டேக் ஆஃப் ஆனது தியாக சாரோட ஆசீர்வாதத்தோட சத்யஜோதியில் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். விக்ரம் பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யுவன் சார், நான் ஒரு உதவி இயக்குனராக இருக்கும்போது ஒரு அன்ரூல்ட் நோட்டில் என்ன பண்ணுவேன்னா, நிறைய டைட்டில் எழுதுவேன். நிறைய படத்தோட டைட்டில் எழுதிட்டு அதை நம்ம ஒரு ஃபாண்ட், டிசைன் ஃபாண்ட் மாதிரியே பின்னாடி ஷேடோலாம் கொடுத்து அது ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணி, அதுக்கு மேலே அப்போ ஹிட்டு படம் கொடுத்துருக்க கம்பெனியாக எழுதுவேன். சத்யஜித் நிறுவனம் எல்லா கம்பெனி மேலே எழுதி ஒவ்வொரு கம்பெனியாக மாறும். ஒவ்வொரு கதைக்கு கீழே ஒரு கேமராமேன் ஒவ்வொரு பேர் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஹாரர் மூவி ஒரு கதை லைன் பிடிச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு கேமராமேன் எழுதுவேன். ஒரு லவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு கேமராமேன் எழுதுவேன். இப்போ எழுதிக்கிட்டே இருப்பேன்.
ஆனால் அதில் மாறாமல் எழுதின பேர் வந்து யுவன் சங்கர் ராஜா. எனக்கு வந்து அது கனவு. அது வந்து 3வது படத்தில் தியாகி சாரோட ஆசீர்வாதத்தில் எனக்கு நடந்திருக்கு. நான் வந்து இதை ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்து யுவன் சார்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் டைரக்டராக வரல உங்களை பார்க்க, உங்களுடைய ஃபேனாக தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு அண்டர் நோட்டில் எழுதி நிறைய படங்கள் எழுதி வச்சுருக்கேன் சார் உங்கள் பேரை, அத்தனை படம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சார் நிச்சயம் பண்ணணுன்னு இருக்காங்க. யுவன் சார் மியூசிக் பண்ணது என்னோட 3வது படத்துக்கு பண்ணது ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம். 3 சாங் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு சாங் ஒன்று ஸ்கிரிப்டில் தேவைப்படுது, அது சார் பார்த்து பண்ணணுன்னு இருக்காங்க. சினேகன் சார் எழுதியிருக்காங்க பாறை மேலே அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்த சாங் அது வந்து சினேகன் சார் எழுதினது. அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்து சூடா ஒரு சூரியன் வந்து விவேக் எழுதியிருக்காரு. ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து மைனா ரெண்டுன்னு ஒரு சாங் வருது, வைரமுத்து சாரோட லிரிக்கில். படத்தை வந்து முக்கியமாக ஹோல்ட் பண்ணுற சாங் அதுவாக இருக்கும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ணலை, ஏன்னா அதுக்குள்ளே அந்த கதை சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அதனால் இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம். 3 சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் ரொம்ப ஹிட்டாகவும் நம்புகிறோம். படம் வந்து ஒரு யதார்த்தம் இல்லாத கமர்ஷியல் படம். சந்திரபாண்டியில் நான் சொன்னது தான், ஏன்னா எப்போவுமே வெறும் கமர்ஷியலுக்காக மட்டும் படம் பண்ணிட முடியாது, வெறும் யதார்த்தாக மட்டும் படம் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம கமர்ஷியலுங்க ரொம்ப முக்கியம். அதை நோக்கி தான் ஹோல் டீமே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ படம் ரொம்ப நேர்த்தியாக இந்த வருடத்தின் மிக முக்கியமான திரைப்படமாக, நம்ம எல்லாம் யாருமே புறக்கணிக்க முடியாத, எல்லார் மனசுலையும் போய் பதிகிற படமாக அந்த சத்திரியன் இருக்கும். ஹீரோயின் மஞ்சிமா மோகன், அச்சம் என்பது மடமேடா, அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய செகண்ட் மூவி இது. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நான் கமிட் பண்ணிட்டோம். கமிட் பண்ணும்போது அவங்க வந்து கௌரவ் சார் படத்தில் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு வடக்கன் செல்வி மலையாள மூவி பார்த்துட்டு தான் அவங்கள செலக்ட் பண்ணோம். ஸோ அதோட விஷுவல்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம வித்தியாச சார்ட்டையும் அர்ஜுன் சார்ட்டையும் காமிச்சோன்னே உங்களுக்கு பிடிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க வர முடியலன்னா இன்னொரு படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் வந்து வேட்டையின் கவின் வந்து விஜய் டிவியில் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ இன்னொரு படம் ஹீரோ பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தில் எங்கள் அழைப்புக்காக வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐஸ்வர்யா தத்தா, சரத்துலகித ஸ்வா, தாரா மேடம், தாஸ் சார், விஜய் முருகன் சார், அப்புறம் வெளுத்துக்கட்டு கதிர், சவுந்தர், நரேன் சார், யோகி பாபுன்னு நிறைய எல்லாமே ரொம்ப முக்கியமான ஆர்டிஸ்ட், ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து விஜய் முருகன் சார் வந்து சொல்லி ஆகணும். அவர் வந்து படத்தினோட ஆர்டேட்டாக தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தார். அப்போ அந்த கேரக்டர் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நினச்சிட்டேன், நம்ம இவரை கூட நம்ம விஜய் முருகன் சார்ட்ட கூட பேசியிருக்கலாமே அந்த கேரக்டரை அப்படின்னு. அப்புறம் சரி இன்னொரு ஆர்டிஸ்ட் பேசிகிட்டு இருந்தோம், அப்போ சொல்லலை. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ண ஆர்டிஸ்டோட டேட் கிடைக்கல. அப்புறம் வேறு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தோம் நார்த் இந்தியாவிலேருந்து, அவர் எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ ஆன் ஸ்பாட்டில் வந்து எனக்கு எப்படி கேட்குறேன்னு தெரியல, ஏன்னா முதல்ல வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. அப்படின்ட்டு போய் நான் விஜய் முருகன் சார்ட்ட வந்து கேட்டேன், சார் நீங்களே பண்ணிடுங்க சார், ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டேவே உங்களை நினச்சது, மனசு நினச்சது, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அப்போ வந்து அங்கே வரம்போல வேறு கெட்டப்பில் இருந்தார். இமீடியட்டாக எல்லாம் மாதிரி அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இது முக்கியமான ஒரு படமாக விஜய் முருகன் சாருக்கு இருக்கும். கேமராமேன் சிவகுமார் விஜயன் சார் சொல்லணும். அவர் வந்து இறுதி சுற்று ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் அவர்கிட்ட பேசினேன் நான். அதுக்கப்புறம் இறுதி பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படம் சத்திரியன் இவங்க கூட பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமித் சாரோட படம் பண்ணுறாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். நாங்கள் சில விஷயங்களில் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கூட அவர் விட மாட்டார். ஏன்னா சினிமா வந்து இந்த பெரிய திரையில் வரும்போது அதுக்கான ஆளுமை என்ன இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சு ஒவ்வொரு ஃப்ரேம்க்காகவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர். ஸோ அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சிவா சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எடிட்டர் வெங்கட், படம் ஆரம்பிச்சிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தூக்கம் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஃபஸ்ட் டேலேருந்து. ஸோ வெங்கட்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சிரிக் மாஸ்டர், அப்புறம் ஃபைட் மாஸ்டர் அன்பரியு மாஸ்டர், அவரோட உழைப்பு வந்து ஒரு ஈக்குவல் டைரக்டர் தான். அவர் ஸ்பாட்டில் எங்களெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி உட்காருங்க அப்படின்ட்டார். சொல்லிவிட்டு அவரோட ஆக்ஷனில் தான் நாங்கள் எல்லாம் பரபரன்னு ஓடிட்டு இருந்தோம். ஸோ ஒரு 15 நாள் 16 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் திருச்சியில் கண்டினியூஸாக டே நைட் ஒர்க்கு. அன்பரி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் டிசைனர், காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா மேடம், அந்த கேரக்டரை உள்வாங்கிட்டு சிவகுமார் விஜயன் சாரோட வந்து டிஸ்கஸ் பண்ணி, ஸோ என்ன டோன் படத்துக்கு வேணும், அதுக்கு என்ன காஸ்டியூம் என்ன கலர்லாம் இருக்கக்கூடாதுன்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். காஸ்டியூமர் செந்தில், இதில் காஸ்டியூமர் இன்ட்ரோ கொடுக்குறோம், என்னுடைய நண்பர் தான், அவருக்கு ரொம்ப நன்றி. மேக்கப் ராஜா, தனுஷ் கூட இருப்பார். தனுஷ் சாரோட வந்து ரொம்ப க்ளோஸ் அவர் இந்த படத்தில் மேக்கப் பண்ணியிருக்காரு ராஜான்னு சொல்லிட்டு. ஸ்டில்ஸ் சிஹெச் பாலு சார், மணிரத்னம் சாரோடைய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், எங்களோட அழைப்பு இதில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப அதாவது ஸ்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை டிசைன்ஸ் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ண முடியாமல் நிறைய திணறுவோம். அதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகான ஸ்டில்ஸ்லாம் எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. சிஹெச் பாலுக்கு சார் தேங்க்ஸ் சொல்கிறேன்.
அப்புறம் மேனேஜர் சுரேஷ், அஸ்கர் அலி, மீரான். அவங்க வந்து எங்களை விட அதிகமான உழைப்பு, அவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட உதவி இயக்குநர்கள் ஹரி, பாண்டி, ஐயப்பன், பாரதி, ரூபன், அசோக், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் கூட சில நேரம் போய் தூங்கிடுவேன், அவங்க தூங்கலை. இந்த ஒரு வருடம் அவங்களோட உழைப்பு இதில் இருக்குது. இந்த ஹோல் டீமே ஒரு நல்ல படம், நல்ல கதை. இது வந்து ரொம்ப நேர்த்தியாக வரும்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். எங்களை உற்சாகப்படுத்த வந்த தயாரிப்பாளர் சங்க தலைவர் தான் சார் அவர்களுக்கும், சிவா சார் அவர்களுக்கும், கதிரேசன் சார் அவர்களுக்கும், ராஜேசன் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நேர்த்தியாக வந்திருக்கு. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். நன்றி.